வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள். அந்த ஏலகிரியில் சற்றேறக்குரிய 200 ரெசார்ட்டுகள் இருக்கின்றது. மின் தடைப்பட்டால் மின் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த 200 ரிசார்ட்டுகளும் மின்சாரம் தடைப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. அங்கே 2 ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த 2 ஏக்கர் நிலத்தில் துணை மின் நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் மாண்புமிகு உறுப்பினருக்கு அங்கே ரெசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது குறித்து என்னிடத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர்கள் 8 புதிய துணை மின் நிலையங்கள், 2 துணை மின்களுடைய தரம் உயர்வு என மொத்தம் 10 துணை மின் நிலையங்களுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் அணைக்கட்டு தொகுதியில் 2 புதிய துணை மின் நிலையங்கள், ஒரு துணை மின் நிலையம் கூடுதலாக தரம் உயர்த்தக்கூடிய 3 பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக ஏலகிரி மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்பட நிச்சயமாக அது அரசு கவனிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல மலை கிராமங்களுக்கு மின்வயர்கள் கேபிள் வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மின்வாரியத்தினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.